4:4. திருப்பாடல் 4:4 வாசித்து பாருங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சினமுற்றாலும் பாவம் செய்யாதீங்க, அமைதியா இருங்க. இன்னைக்கு ஏராளமான மக்கள் செய்யற பாவம் என்ன தெரியுமா? கோபம். யாராவது கேட்டாங்க, எப்ப ஏதாவது என்ன எப்படி இருக்கிறேன், நல்லா கோபப்படுறதா கேள்விப்பட்டேனே. அதோட இல்லை சிஸ்டர், 2 கோபப்படுவேன், 2 தட்டு தட்டுவேன், அவ்வளவுதான். நான் என்ன பெரிய பாவம் செய்யறேன்? அவனை போல குடிக்கிறேனா, இவனை போல விபச்சாரம் செய்யறேனா, அந்த பாவம் செய்யறேன்னா இந்த பாவம், கோபம் 2 தட்டு, வேற ஒண்ணும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த கோபம், பொல்லாத கோபம் உன்னை மாத்திரம் அல்ல, உன் குடும்பத்தையும் அழிச்சிரும். உன் குடும்பத்தை மாத்திரம் இல்ல, உன் ஊரையும் அழிச்சிரும். உன்னை உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் இருந்து உன்னை பிரிச்சிரும். பிரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கோபப்பட்டாலும் அதை உடனே வெளிக்காட்டாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. உடனே மூக்குல கோபம் வந்தோடனே பட்படா பட்படா வெடிச்ச பிறகு வெடிச்ச வெடிய போய் தேடுனா கிடைக்குமா ஐயா? திருவிழா வரப்போகுது, எத்தனை லட்சத்துக்கு வெடி வெடிக்கிறதா பிளான்ல இருக்கிறீங்க? எத்தனை லட்சம்? ஒரு பக்கத்துல ஒரு ஊருக்கு போதிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வான வேடிக்கையும் தேர்ப்பவனையும் இருக்கும் என்று அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் பக்கத்துல இருந்த அம்மாட்ட கேட்டேன், வான வேடிக்கையும் தேர்ப்பவனையுமா, எத்தனை ஆயிரத்துக்கு அப்படின்னு கேட்கும். எத்தனை ஆயிரத்துக்கா சிஸ்டர்? லட்சங்களுக்கு வெடிப்போம் சிஸ்டர், எங்க ஊரின் மகிமையை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க ஊரின் மகிமை எதுலங்க இருக்குது? உஸ்டோப்ல தான் உங்க மகிமை இருக்குதா? உங்க ஊரின் மகிமை மக்களே, இன்றைக்கு உங்க வார்த்தைய நீங்க விட்டுட்டீங்கனாக்கும், கோபத்துல உங்க வார்த்தையை அள்ளி எரிஞ்சிட்டீங்கனாக்கும், அதை திரும்ப கலெக்ட் பண்ண முடியாது. விட்ட வார்த்தைய திரும்ப ஐயோன தெரியாம பேசிட்டேனாக்கும், பேசுனது தாங்க. என் அருமையானவர்களே, சோறு விழுந்தா எடுத்துடலாம், எடுத்து அலசிட்டு திரும்ப சாப்பிட்டுறலாம். சொல்லு விழுந்தா எடுக்க முடியாதுங்க. அதை நீங்க ஜாக்கிரதையா பார்த்து பேசணும். ஒரு கோபம் வந்துருச்சுனாக்கும் கை நீளம், கால் நீளம், நாக்கு நீளம். இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்க, ஆண்டவரே என் நாக்கு நீண்டதுனால, என் கை நீண்டதுனால என் மனைவி எங்கே இருக்காளோ தெரியலையே, என் ஏங்கிக்கிட்டு இருக்க சகோதரா, என் நாக்கும் என் கையும் நீண்டதுனால என் பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறானே என்று ஏங்கிக்கிட்டு இருக்க சகோதரியே, இன்றைக்காவது மனம் திரும்ப, இன்றைக்காவது மனம் திரும்ப. ஆண்டவரே, என்னாதை கட்டுப்படுத்தக்கூடிய கிருபையை கூடும் ஐயா. என் மூக்குல கோபம் வரும் பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்கான கிருபைய எனக்கு தார ஆண்டவரே என்று செவீங்க. பிரியமானவர்களே, கோபம் வரும் பொழுது இப்போ நான் சொல்லி கொடுக்கறத நீங்க செய்யுங்க. கோபம் வந்தோன்னா பட்டார்னு எதையும் பேசிடாதீங்க, கை நீட்டி அடிச்சிடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த அமைதியா இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவதாக, இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை புகழ்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இந்த 5ஐயும் சொல்லுங்க, இந்த 5ஐயும் சொல்லுங்க. இந்த 5ஐயும் சொல்லி முடிச்சுட்டு அப்ப யோசிச்சாதான், நம்ம கோபப்பட்டோமோ, அந்த கோபம் ஓடிடுச்சே. பிரியமானவர்களே, கோபம் சாத்தானிடமிருந்து வருகிறது. இயேசுவே 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 நீ 5 முறை கூப்பிட்டீங்கன்னாக்கும், இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை புகழ்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கோபங்கிற பேய் வாழை சுருட்டிக்கிட்டு ஒத்த ஓட்டமா ஓடி இருப்பான். இந்த 5 சொல்றதுக்கு உங்களால் டைம் கொடுக்க முடியுமா முடியாதா? இன்னையில இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கோபம் வரும்பொழுது பிள்ளைகள் வழியாகவோ, கணவன் வழியாகவோ, மனைவி வழியாகவோ உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் வரும் பொழுது, நல்ல நாள் சாத்தணும்னு சொல்லிட்டு மனசுல வரும் பொழுது கொஞ்சம் நிதானிங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே 5 முறை கூப்பிடுங்க, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. அந்த கோபம் ஓடுதா ஓடலையான்னு பாரு. உன் குடும்பத்துல சாந்தி சமாதானம் வருதா இல்லையான்னு பாரு. நீ கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டு, என் குடும்பத்துல சாந்தி இல்லையே, என் குடும்பத்துல சமாதானம் இல்லையே, என்ன பொறிகடலை கடையிலையா உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் விற்கும்? இதை உங்களை அடக்கும் பொழுது, உங்களை கட்டுப்படுத்தும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள்.
பிரியமானவர்களே, கோபம், எரிச்சல், வெறுப்புக்கு ஒரு நாளும் அடிமைப்பட்டு போகாதீர்கள். வெறுப்பு என்கிற நச்சுவே உங்களுக்குள்ளே தோன்றி தேவனுடைய கிருபையை, நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தேவனுடைய கிருபையை நாசப்படுத்தி விடாதபடி உங்களிடத்திலே இருக்கிற வெறுப்பை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஒரே குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறவங்க, கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட, மாமன் மாமியாரோட, பிள்ளைகள் பெற்றோரோட, உற்றார் உறவினரோட பேசாத நபர்கள் எத்தனை பேர் உண்டு? மாச கணக்கில், வருட கணக்கில் பேசாதவங்க எத்தனை பேருங்க உண்டு? திருவிழா கொண்டாட போறீங்க. திருவிழா கொண்டாடுறதுக்கு முன்னால ஒருவரோட நீங்க சமாதானமாகணும். எல்லாரும் ஒருவரோட பேசுங்க. இன்னைக்கு ஜெப கூட்டம் முடிஞ்சு நீங்க போகும் பொழுது நேரம் உங்க மாமியார்ட்ட போங்க. மாமியார் நடக்க முடியாம அங்கே படுத்திருந்தாக்கும் அவங்கள போய் கட்டி பிடிச்சு உச்சன வர மொத்தம் மட்டும் மாமி ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க. மாமியார் என்ன செய்வாங்க? மருமகளே நீ இல்லம்மா, நான் தாமா தப்புங்க, நான் தான் என்று சொல்லி வளைச்சு 4 தடவை முத்தம் கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, குடும்பத்துல சமாதானம் வரும், குடும்பத்துல சாந்தி வரும், நல்ல ஒரு திருவிழா கொண்டாட்டம் இருக்கும். அதை விட்டுட்டு இல்லடா தேர கொட்டுடா மோடத்தை விட்டுடா வெடிய, இதா திருவிழா? உன் உள்ளத்திலையும் உன் வீட்லையும் சாந்தி சமாதானமாக நாரி கிடக்குது. நாய் கூட உள்ள நுழையாத அளவுல இருக்கும் போது உனக்கு என்ன கொண்டாட்ட வேண்டி கிடக்குது? உனக்கு என்ன கொண்டாட்ட வேண்டி கிடக்குது? முதல்ல உன் வீட்டை சரி பண்ணும், உன் குடும்பத்தை சரி பண்ணும், பிறகு நீ கொண்டாட்டத்துல வரலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ தேவாலயத்துக்கு வரும் பொழுது யாரோடையாவது கோபமா இருப்பதாக நீ உணர்ந்தால், யாராவது உன்னோடு வெறுப்பா இருக்கிறத உணர்ந்தால் உன் காணிக்க வேண்டாம், ஓடி பேரு என்று ஆண்டவர் சொல்றார். இயேசு சுவாமி சொல்றார். நீ ஆலயத்துக்கு காணிக்கை செலுத்த வரும் பொழுது, திருவிழா கொண்டாட வரும் பொழுது, நீ யாரோடையாவது இல்ல யாராவது உன்னோட வெறுப்பாவது சண்டையாவது கோபமாவது இருப்பதாக உனக்கு அங்கே சிந்தனைக்கு வந்துருச்சுனாக்கும் கோயில் வாசல்ல நுழைஞ்சாச்சு. ஆண்டவர் சொல்லல சரி இன்னைக்கு மட்டும் இருந்துட்டு போங்க, நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லல. அங்கேயே உன் காணிக்கையை வச்சுட்டு அந்த வாசல்ல வச்சுட்டு ஓடி போயிரு. உன் காணிக்கையை நாய் தூக்கிட்டு போனாலும் கவலை இல்லை, நிறைய தூக்கிட்டு போனாலும் கவலை இல்லை. எனக்கு கவலை என்னன்னாக்கும் நீ சாந்தி சமாதானத்தோட வரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க இருக்கிற பிள்ளைகள்ல எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாவோட பேசாம இருக்கிறீங்க? எல்லாரும் பேசுறீங்களா? பேசாத டிக்கெட் யாராவது இருந்தாங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? போய் மன்னிப்பு கேட்கணும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி ஏறக்கூடிய 15 வயசு இருக்கும் பெண். அந்த பெண்ணும் பிள்ளைய கூட்டிட்டு என்கிட்ட வந்தாங்க. உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு சொறி, அதுல இருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. நாத்தம்னா சகிக்க முடியாத நாத்தம். அப்போ அந்த தாயானவர் சொன்னா, சிஸ்டர் 7 வருஷமா அந்த பிரச்சனை சிஸ்டர், எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட கொண்டுட்டு போயிட்டேன், கடைசியா ஜெபம் பண்ணிட்டு போலான்னு கொண்டுட்டு வந்திருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த பெண்ணை உட்கார வச்சு, ஏமா எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை? 7 வருஷம். நீ உங்க வீட்டுல யாரோடையாவது பேசாம கோபமா இருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். எல்லாரோடையும் பேசுறேன், எங்க அப்பேன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட மட்டும் நான் பேசுறது கிடையாது, அது அப்பன் இல்லை சார், அது நாய் இல்லை சார், அது பேய் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே போச்சு. அவ்வளவு சொன்னா என்ன காரணம்? எதற்காக நீ பேசணும்? எத்தனை வருஷம் உங்க அப்பாவோட பேசுறது இல்ல? 7 வருஷம். பாத்தீங்களா? 7 வருஷம் அப்பாவோட பேசுற, வெறுப்பு எரிச்சல் கோபம் 7 வருஷம் இந்த உடம்புல சொறி பொத்து அடியில். இப்போ நான் கேட்டேன் என்ன காரணம்? அவனை அப்பானே சொல்ல முடியாது சிஸ்டர், மிருகம் குடிச்சிட்டு வந்து எனக்கு தப்பா நடந்துகிட்டாரு, அந்த நாள்ல இருந்து என்னால அவனை பார்க்கவே முடியல என்று சொன்னது. மோசமான நிகழ்வு தான். இருந்தாலும் அந்த பெண்ணை தகப்பனை மன்னிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். மன்னிச்சு அழுது கதறி ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு 3 மணி நேரங்களுக்கு பிறகு அந்த உடம்புல இருக்க புண்ணு அப்படியே காய ஆரம்பிச்சு. 24 மணி நேரத்துக்குள்ள உடம்புல இருக்க அந்த பக்கு எல்லாம் அப்படியே விழுந்துருச்சு. நல்ல சின்ன குழந்தையுடைய உடம்பு போல அந்த குழந்தையுடைய உடம்பு மாறினது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உனக்குள்ளே வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் இருந்தா முட்டுக்கு மூட்டு விட்டு போறது மாதிரி இருக்கும். இருதய வலி வரும், வயிற்று வலி வரும், பேதி வரும், வாந்தி வரும், தலைவலி வரும். உனக்குள்ளே வெறுப்பையும் எரிச்சலையும் வச்சுக்கிட்டு டாக்டர் எனக்கு இடுப்பு வலி, டாக்டர் தலைவலி, அவன் மருந்து கொடுத்தா சரியாகுமா? சரியாது. இன்றைக்கு நீ சுகமாக வேண்டும் என்றால் உன் இருதயத்தில் இருக்க வெறுப்பையும் எரிச்சலையும்
கோபத்தையும் எடுத்து மாட்டு. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. Praise the Lord. Praise the Lord.